தரவுகள் கேட்டிருக்காங்க, இதில் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த முறை வேண்டாம், அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறு செய்றீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, எஸ்ஐஆர் அப்படின்றது வெறும் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கக்கூடிய நடைமுறை கிடையாது. மாறாக உங்களுடைய குடும்ப உறவுகளை உறுதி செய்யக்கூடிய, இவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான், இந்த குடும்பத்தினர் இந்தியாவில் சேர்ந்தவர்கள் தான், 50 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நடைமுறை அப்படின்னு கூட சுருக்கமாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுடைய பெயர் விவரத்தை மட்டும் கேட்காம உங்களுடைய தந்தை, தாய் அல்லது தாத்தா, பாட்டி இவங்களுடைய விவரத்தை கேட்கறது மூலமாக அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை அந்த ஒரு ஃபார்மில் கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எப்படி இந்த இருந்தாலும் 2 தரவுகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒன்று, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு எடுக்கப்பட்ட சென்சஸ், 1951 சென்சஸ். இந்த சென்சஸில் இருந்தவங்க எல்லாருக்குமே என்ன, பழனிசாமி நகர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தற்போது 624 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 2000 ஒருத்தர் 2 பேர் மட்டுமல்ல, சற்றேறக்குறைய ஒரு 320க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அங்கே விடுபட்டிருப்பதை கண்டறிந்திருக்கிறார்கள்.